the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. ஹாய் குட்டீஸ். ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் அம்மா அப்பா கிட்டேயோ இல்லைனா ஸ்கூலில் உங்கள் மிஸ்ஸுக்கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் கூட பிறந்த அண்ணா தம்பி யார் கூடயாச்சும் எப்பயாவது பொய் சொல்லியிருக்கீங்களா? ஸோ அந்த பொய் சொல்கிறத குறித்து நம்மளுடைய வேதத்தில் ஆண்டவர் நிறையா வசனத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம இப்போது பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஸோ இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு எது அருவருப்பா இருக்கு, ஏசப்பாக்கு எது பிடிக்கவே பிடிக்காதுன்னு இதில் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிறவங்களோட உதடு. ஸோ ஏசப்பாக்கு பொய் பேசினா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உண்மையாக நடக்கிறவங்க தான் ஏசப்பாக்கு ரொம்ப பிரியமா. ஸோ பொய் சொல்லாமல் எல்லா காரியத்துலேயும் நம்ம உண்மையாக நடந்தால் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ லைஃப்பில் எப்பயும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பொய் சொல்லாம உண்மையா நடக்கிறவங்களா நீங்க காணப்படணும். ஸோ வேதத்தில் பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய அண்ணன்மார்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட பொய் சொன்னாங்க. ஸோ அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் யோசேப்புனா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யாக்கோபோட ஒரு குமாரன் தான் யாருன்னு பார்த்தோம், யோசேப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் யோசேப்புக்கு 2 விதமான கனவு கொடுத்தாங்க. ஸோ கனவை தான் சொப்பனம் அப்படின்னு வேத போட்டிருக்கு. ஸோ அந்த கனவை அவங்க அண்ணா கிட்ட அப்புறம் அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்க அண்ணனுக்கு யோசேப்பு மேல கோவமும் பொறாமையும் அதிகமா காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அந்த அண்ணனுங்களுக்கெல்லாம் யோசேப்பு மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லை. அந்த அண்ணன்மார்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்காக சீகேம் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ யோசேப்பு தான் வீட்டில் இருந்தாரு. அப்போ யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, யோசேப்பு இங்க வா, நான் என்ன பண்ண போறேன், உன்னைய உங்க அண்ணன் கிட்ட அனுப்ப போறேன். நீ உங்க அண்ணன் கிட்ட போயிட்டு அவங்க ஆடெல்லாம் எப்படி மேய்க்கிறாங்க, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஆடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு என்ன பண்ணாங்க, யாக்கோபு அனுப்புனாங்க. உடனே யோசேப்பும் ஹாப்பியா அவங்க அண்ணெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அவங்க ஆடு மேய்க்கிறதுக்கு சீகேம் அப்படின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ இவர் எபிரோன் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து சீகேம் அப்படின்ற அந்த ஊருக்கு போறாரு. போயிட்டு சீகேம்ல சுற்றி சுத்தி பாக்குறாரு. ஆடு மேய்க்கிற அவங்க அண்ணனையும் காணோம், ஆடுகளையும் காணோம். உடனே இவர் தேடிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் கேட்பாரு, நீ என்ன தேடுற அப்படி சொல்லி கேட்பாரு. உடனே யோசேப்பு சொல்லுவாரு, இந்த மாதிரி எங்க அண்ணான்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரு சொல்லுவாரு, அவங்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க, அவங்க தோத்தான் அப்படின்ற இடத்துக்கு போறதா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அவரு சொல்லுவாரு. உடனே யோசேப்பு சீகேம்ல இருந்து கிளம்பி தோத்தானுக்கு போவாரு. ஸோ யோசேப்பு தூரத்திலே வரதை பார்த்துட்டு அவங்க அண்ணனுங்க எல்லாரும் பேசாம இவனை என்ன பண்ணிடலாம், கொலை பண்ணி இங்க இருக்க குழியில தூக்கி போட்டுட்டு போயிடலாம். அப்பா கேட்டாங்கன்னா அவனை காட்டுல இருந்து ஏதாவது விலங்கு அடிச்சிருச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கூட்டத்துல ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருப்பாங்க. அந்த அண்ணாவும் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அந்த அண்ணா சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு யோசேப்பை கொன்னு அவனோட ரத்த பழியெல்லாம் உங்க மேல சுமத்திக்கிறீங்க, பேசாம நீங்க இவனை இந்த குழியில போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அண்ணாங்க எல்லாருமே ஆமா, எதுக்கு நம்ம யோசேப்பை கொல்லணும், எப்படினாலும் அவன் நமக்கு தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குழியில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க.
ஸோ ரூபன் அண்ணா வந்து எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு யோசேப்பை மறுபடியும் அந்த குழியிலேருந்து காப்பாற்றி பத்திரமா அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விடலாம் அப்படின்னு அவங்க மனசில் வந்து நினச்சிருப்பாங்க. ஸோ யோசேப்பு பக்கத்தில் வந்துட்டே இருந்தார். உடனே வந்து யோசேப்பு வந்தோடனே யோசேப்புக்கு அவங்க அப்பா அழகாக ஒரு பலவர்ண அங்கியை தச்சு கொடுத்துருந்தார்ல, அந்த அங்கியை கலட்டிட்டு யோசேப்பை பிடிச்சி ஒரு குழியில் போட்டுருவாங்க. அந்த குழியில் வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது. அந்த குழிக்குள்ளே யோசேப்பை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவனை குழியில தூக்கி போட்டுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மீதியானியர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழியா வந்து எகிப்து தேசத்துக்காக கடந்து போவாங்க. அவங்க நிறையா பேரை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிமையாக வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்படி போகிற சமயத்தில் இவங்க அண்ணாங்கெல்லாம் பார்த்தாங்க, இவனை எதுக்காக நம்ம வந்து குழியில் வந்து போட்டு வச்சுருக்கோம், பேசாமல் இவனை வந்துட்டு இந்த மீதியானியரான இஸ்மவேலர் கையில் என்ன பண்ணிடலாம், வித்துடலாம் சொல்லிட்டு யோசேப்பு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழியிலிருந்து தூக்கி அந்த மீதியானியர் கையில் 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க. ஸோ இந்த மீதியானியர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பை வந்து எகிப்து தேசத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எகிப்து தேசத்தில் அவங்க எதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா, அங்கே அடிமையாக வந்து வேலை செய்யணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி அடிமையாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அண்ணங்கள்லாம் யோசேப்பை வந்து வித்துட்டாங்க. ஸோ அந்த அண்ணங்களுக்கெல்லாம் யோசேப்பு மேலே இருந்த பொறாமனால என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக இப்படி யோசேப்பை வந்து ஒரு ஆட்கள் கிட்ட வித்துருவாங்க. வித்துட்டு யோசேப்பு கிட்ட இருந்து கலட்டின அந்த சட்டையை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தெல்லாம் அந்த ட்ரெஸ்ல வந்து தேய்ச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா, அவங்க அப்பா கிட்ட போய் பொய் சொல்லணும்ல, இந்த மாதிரி விலங்கு வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தெல்லாம் வந்துட்டு அந்த சட்டையில தேய்ச்சி வச்சிருப்பாங்க. இப்படி தேய்ச்சிட்டு இருக்கும் போது ரூபன் வந்து வருவாரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ரூபன் என்ன பண்ண மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ரூபன் அந்த குழியில பார்த்தா யோசேப்பு வந்து அங்கே இருக்க மாட்டான். யோசேப்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடி பார்ப்பாரு, எங்கேயும் கிடைக்கல. அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவாரு, கத்தி வந்து அழுவாரு. ஏன்னா யோசேப்பு அங்கே காணும் தானே. அவங்க அண்ணாங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ரத்தம் வடிந்த சட்டையை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டுவாங்க. இந்த மாதிரி யோசேப்பை வந்து ஒரு விலங்கு வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காட்டுவாரு. உடனே யாக்கோபால தாங்கவே முடியாது. ஏன்னா யோசேப்பு வந்து அவரோட ஃபேவரட் சன்னா வந்துட்டு இருந்தாரு. இப்போ என்னாச்சு, யோசேப்பு வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அவரால் தாங்க முடியாம பயங்கரமா வந்துட்டு அழுவாரு. அப்போ இந்த யோசேப்பை வித்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, யோசேப்பை வந்து எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு பார்வோன் அப்படின்னு ஒரு ராஜா இருப்பாரு. அந்த ராஜாக்கு பிரதானியா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்த்திபார். ஸோ அவரோட வீட்டில் வேலைக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யோசேப்பை வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ யோசேப்பு போர்த்திபார் அப்படின்ற ஒரு வீட்டில் வந்து என்னவா இருக்காரு, அடிமையா வந்துட்டு இப்போ வந்து இருக்காரு. அடுத்து அவருக்கு என்ன ஆச்சுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவங்க அண்ணங்கள்லாம் என்ன பண்ணாங்க, யோசேப்பு மேலே இருந்த பொறாமையினால அவனை வந்து வித்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பொய் சொன்னாங்க. ஸோ நம்ம வசனத்துல என்ன பார்த்தோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஸோ ஏசப்பாக்கு பிடிக்காதது எது, பொய் உதடுகள்னு பார்த்தோம். ஸோ இந்த அண்ணனுங்க மாதிரி நீங்களும் வந்து பொறாமப்படுறவங்களா பொய் சொல்றவங்களா வந்துட்டு காணப்படக்கூடாது. எல்லா காரியத்திலையும் உண்மையாகவும் ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் நீங்க வந்து காணப்படணும். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.